இடைவிடாது கொட்டித் தீர்க்கும் கனமழை. நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம். நிலச்சரிவினால் 2 அடுக்குமாடி குடியிருப்பாளர்களை வெளியேற்ற உத்தரவு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் தொடங்கிய கனமழை இன்று திங்கட்கிழமை பிற்பகலிலும் தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து கரை புரண்டோடுகிறது. அடைமழையினால் கோலாலம்பூர், சபுதே, தமான் யுனைடெட், ஜலன் செப்பாடு 1 பகுதியில் நிலச்சரிவு மற்றும் நில அமிழ்வு ஏற்பட்டுள்ளது. மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் உள்ள மலிவு விலையிலான 2 அடுக்குமாடி கட்டட தொகுதிகளின் குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு படை மையம் காலை 11:02 மணிக்கு அவசர அழைப்பை பெற்றது. சபுதே தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தில் இருந்து தீயணைப்பு வண்டியில் 11 வீரர்களை உள்ளடக்கிய ஒரு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். நிலச்சரிவு 60 மீட்டர் பரப்பளவில் ஏற்பட்டுள்ளது என்று தீயணைப்பு நிலையத்தின் தலைவர் ஆம்டான் அஜி மஹாட் கூறினார். ஒரு கார் புதையுண்டுள்ளது, மற்றொரு கார் கவிழ்ந்துள்ளது, பல மோட்டார் சைக்கிள்கள் பாதிக்கப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார். நிலச்சரிவின் தாக்கத்தை அருகிலுள்ள 2 அடுக்குமாடி கட்டட தொகுதிகளில் உள்ள குடியிருப்பாளர்கள் உணர்ந்தனர். மேலும் அந்த அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் 2 வீடுகளில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளன. சபுதே நாடாளுமன்ற உறுப்பினரின் அலுவலக பொறுப்பாளர்கள் கோலாலம்பூர் மாநகர் மன்ற பொறியியலாளர்களுடன் நடத்தப்பட்ட விவாதத்திற்கு பின்னர் நிலச்சரிவின் தாக்கம் அருகிலுள்ள அடுக்குமாடி கட்டட பகுதிகளில் ஊடுருவும் வாய்ப்பு உள்ளது என்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 2 வீடமைப்பு பகுதிகளில் உள்ள குடியிருப்பாளர்கள் வெளியேற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே கிள்ளான் பள்ளத்தாக்கில் ஷா அலாம் வட்டாரத்தை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கிள்ளான் ஆற்றில் நீர் கரை புரண்டோடி அருகிலுள்ள 100கணக்கான வீடுகளை வெள்ளக்காடாக்கியுள்ளது. ஷா அலாமில் மிக தாழ்வான பகுதி என்று கருதப்படும் ஸ்ரீமுடாவில் வெள்ளம் பாயும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அப்பகுதி தற்போது அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த அடைமழையில் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ள போதிலும் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் சுங்கை புசா, புஸ்தாரி ஜயா, ஷா அலாம் மற்றும் புகிட் ஜலுத்தோங் ஆகிய பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்படக்கூடிய இடர்மிக்க பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.